முதலமைச்சரின் புதிய அலுவலக பணிகளில் டெண்டர் விதிமுறைகள் அப்பட்டமாக மீறல். அச்சு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு 5 நாட்களுக்கு பிறகு மின் டெண்டர்கள் வெளியிடப்பட்டது அம்பலம். டெண்டர் விடப்படுவதற்கு முன்பே கட்டடத்தின் சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டது எப்படி என்றும் கேள்வி. வருவாயை காரணம் காட்டி 10 கோ-ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட உள்ளதாக தகவல். இதுதான் தவேக அரசின் 100 நாள் சாதனையா என தொழிலாளர்கள் கேள்வி. பயிர்க்கடன் தள்ளுபடியில் ஏமாற்றிய முதலமைச்சர் விஜய்க்கு விவசாயிகள் கடும் கண்டனம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டால் மாநில அளவில் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. சென்னை கோவையில் 2 மாணவர்கள் கொலைக்கு தவேக அரசே பொறுப்பு. சட்டம் ஒழுங்கு மோசமானதற்கு கடந்த ஒரு வார கொலைகளே சாட்சி என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்ற நிகழ்வில் முதலில் பாடப்பட்ட வந்தே மாதரம். பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய நிலையிலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மீண்டும் கடைசி இடம். ஜார்க்கண்டில் மாணவர்களின் தீவிர போராட்டம் எதிரொலி. மாநில அரசு பணிகளுக்கான தேர்வினை ரத்து செய்து முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அறிவிப்பு. ஈரானில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவரை தாயகம் அழைத்து வர கோரிக்கை. மயிலாடுதுறை ஆட்சியரிடம் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளை காதலிப்பதாக கூறி நகை பணம் பறிப்பு. மோசடியாக சம்பாதித்த பணத்தில் ஆம்னி பேருந்து, கார், பைக் வாங்கி ஆடம்பரமாக வாழ்ந்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. காவிரி மற்றும் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்காததால் கருகிய வாழை மரங்கள். விவசாயிகளை வஞ்சித்து வரும் தவேக அரசுக்கு கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். சோளிங்கர் தவேக சட்டமன்ற உறுப்பினர் கபில் மற்றும் சகோதரர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. டாஸ்மாக் மதுக்கடையை மூடக்கோரி பெண்கள் முற்றுகை போராட்டம். மண்ணெண்ணெய் கேன்களுடன் கடையை திறக்க விடாமல் எதிர்ப்பு. ₹300 கோடி மோசடியில் சிக்கிய ரியல் எஸ்டேட் அதிபர். தவேகவில் இணைந்ததால் நடவடிக்கை இல்லையா? தவேக சொல்லும் தூய்மையான ஆட்சி இதுதானா? மக்கள் ஆவேசம். சேலத்தில் 13 வயது சிறுமியை மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து பாலியல் தொல்லை. சிறுவர்கள் உள்பட 4 பேர் கைது. மேலும் பலரிடம் தீவிர விசாரணை. பத்மநாபபுரம் அரண்மனையில் களை கட்ட தொடங்கியது ஓணம் பண்டிகை. அத்தப்பூ கோலமிட்டு ஊஞ்சலாடி மகிழ்ந்த பெண்கள். பதினாறாவது உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. இந்திய அணியை வீழ்த்தியது இங்கிலாந்து. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. 284 ரன்களில் ஆட்டமிழந்து 178 ரன்கள் பின்தங்கியிருக்கும் இலங்கை அணி.